ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருவாதிரைக்கு விரத சாப்பாடு செய்கிறேன். அதுக்கு காயெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கூர்க்க பொரியல் செய்கிறதுக்கு கூர்க்கையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி கட் பண்ணிவிட்டு கழுகி எடுத்து தாளித்து விட்டுக்கலாம். ஒரு வானிலையை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவேப்பிலை போட்டுட்டேன். இன்றைக்கி கூர்க்கையும் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டுட்டு அதையும் போட்டாச்சு. போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டேன். வரமிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இனி வேகட்டும். நீ சாம்பார் வச்சுக்கலாம். அதுக்கு முள்ளங்கி சாம்பார் தான் வைக்கிறேன். வெங்காய தக்காளி எல்லாம் போட்டுட்டு சாம்பார் பொடி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். இது வேகட்டும். கூர்க்க பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டேன். இனி கேரட் பீன்ஸ் பொரியல் வைக்கிறதுக்கு இது தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு கேரட்டு பீன்ஸு எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். வெந்துடுச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரை தாளித்து கொட்டிட்டேன். கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இனி 7 கறி கூட்டுக்கு சுண்டலும் பாசி பயிரும் போட்டு வேக வச்சுக்கிறேன். இது வேகட்டும். அதுக்குள்ளே திருவாதிரை களி கிளறிக்கலாம். அதுக்கு பச்சரிசி மாவில் வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துகிட்டு நீ ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் நெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். விட்டுட்டு இது முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்துருக்கேன். வறுத்து எடுத்துகிட்டு நீ மாவை இதிலேயே கொட்டி கிளறிக்கலாம். மாவு அதில் லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டு கிளறணும். இதை கொட்டிட்டு நான் பால் கொஞ்சமும் ஊற்றிருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேகிற அளவுக்கு கிளறணும். கெட்டியாகி வெந்துருச்சுன்னா மறுபடியும் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். வேணுங்கிற அளவு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டுட்டு எடுத்தாச்சு. திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கூட்டுக்கு சுண்டெல்லாம் வெந்துருச்சா பார்க்கலாம். அது வெந்துருச்சு. நீ காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வெந்த உடனே தேங்காய் சீரகம் பச்சை மிளகா எல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தாளித்து கொட்டிட்டா அது ரெடி ஆகிடுச்சு. கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் ரெடி ஆகியாச்சு. 7 கறி கூட்டு, கூர்க்க பொரியல், திருவாதிரை களி, கேரட் பீன்ஸு பொரியல், பின்ன பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூஜைக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டேன். நீ பூஜை பண்ண போகிறேன். 6 மணி ஆக போகுது. பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன். மணி 6 ஆகிடுச்சு. பூஜை முடிஞ்சதுன்னா நீ நிலா பார்த்துட்டு வந்தால் திருவாதிரை விரதம் முடிச்சுக்கலாம். அந்த நிலா வந்துடுச்சு. இன்றைக்கி திருவாதிரை விரதம்